நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். என்ன யோசிச்சிட்டே வர? நானுமோ யோசிக்கிறேன் சார். குட் மார்னிங் சார். அது இல்ல சார், நேத்து சனி அறிவியல் புக்கை விட்டு போயிடுச்சு சார். சரி. அத சும்மா எடுத்து புரட்டி பார்த்தேன் சார். ஏகப்பட்ட கேள்வி சார். யோ புக்குண்டா கேள்வி போல இருக்கு தயா செய்ய. சார் அது இல்ல சார், அத புரட்டி பார்த்ததும் குருவிக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி சார். நல்ல விஷயம் தானே? அப்படியா சார்? ஆமையா, விடை தேடுதல் தான் வந்து விஞ்ஞானத்தின் ஆரம்பமே. புரியலையே சார். யோ பறவை எப்படி பறக்குதுன்னு கேள்வி கேட்டவன் தான் ஏரோப்ளேனவே கண்டுபிடிச்சான். அதே மாதிரி பல ஏன் கீழே விழுதுன்னு கேள்வி கேட்டவன் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சான். மேலுமா சார்? யோ சத்தியமாயா. ஆனா குருவி, உனக்குள்ள ஏதோ ஒரு விஞ்ஞானி இருக்கானியா. இனிமேல் நீ சாதாரண குருவி கிடையாது, விஞ்ஞானி குருவி. சார் ரொம்ப புகழாதீங்க சார். சரி, உனக்கு என்னென்ன கேள்வி வந்துச்சு? சார் அதெல்லாம் டஃப் கொஸ்டின் சார். ஓ ம். அந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டு மடிக்கிட்டேன்னு நீங்க நினைக்க கூடாது. சீச்சி, நீ கேளியா? நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன் சார். இப்படி ஒரு கொஸ்டினை உங்க வாழ்க்கையில உங்ககிட்ட யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க சார். யோ நீ என்ன கேட்க போறேன்னு ரொம்ப ஆர்வமா இருக்கியா? கேளியா? சக்கரம் ஏன் வட்டமாகுது, சதுரமா இருந்தா என்ன? கம்பியில போற கரண்ட் ஏன் கட்டையில போக மாட்டேங்குது? சான்ஸே இல்லையா? ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறியா நீ? சார் இத கேளுங்க சார். ம். குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னா அப்ப மனுஷன்ல இருந்து யார் வருவா? ம். இதெல்லாம் ஒரு கொஸ்டின். ஆமா சார். சார் ஆன்சர் தெரியலன்னு சொல்லுங்க சார். இந்த குருவி தப்பா எடுத்துக்க மாட்டான். யோ உன்னோட எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கியா? எங்க சார்? 8ஆம் வகுப்பு புத்தகத்துல. என்ன சார் சொல்றீங்க? யோ 7 வயசாச்சு, இப்ப போய் 7ஆம் வகுப்பு புக்கை படிச்சுட்டு 8ஆம் வகுப்பு பையன் மாதிரி கேள்வி கேட்கிற. உனக்கு கொன்றுப்பேன். தெரிஞ்சவங்கள போய் விட்டுட்டேன். யோ என்ன கேட்ட? கரண்ட் ஏன் கட்டையில போக மாட்டேங்குதா? கரண்ட் உன் கையில போச்சுண்டா, நீ தான் கட்டையில போவ, கரண்ட் போகாது. கேள்வி கேட்கிறாடா கேள்வி. சரி அதை விடுங்க சார். இன்னும் ஒரு சின்ன டவுட். திரும்பவும் டவுட்டா? அது இல்ல சார், 7 கழுத வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே, அப்போ ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு சார்? அத அந்த கழுத கிட்ட தாயா கேட்கணும். நீ எது யோசிக்கிற சார்? இந்த உலகம் ஆரம்பத்துல எல்லா விஞ்ஞானியும் பார்த்து சிரிக்க தான் செய்யும், அப்புறமா தான் அவங்கள பத்தி புரிஞ்சுக்கும். யோ உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நீ கேட்ட 3 கேள்வி பார்த்தாதா? வேற ஒண்ணு வேணாம். ஒழுங்கா வாய வச்சுட்டு சும்மாரியா? திருச்சு வாங்கலாம் வலிக்குது. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எங்கடா கிளம்பிட்டீங்க? வேப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து படிக்க போறோம் சார். ஏன்டா அங்க உட்காந்து படிக்கணுன்றீங்க? பேசாம கிளாஸ்ல உட்காந்து படிக்கலாம்ல? அது ராசியான மரம் சார். அது கீழே உட்கார்ந்து படிச்சா நல்ல மண்டையில ஏறும். சென்டிமெண்ட் பாத்தியா? ஆமா சார். சரி போய் படிங்கடா. ஏய் போய் உக்காந்து படிக்கும் போது பார்த்து உக்காருங்க. அந்த மரத்துல நிறைய காக்கா இருக்குது, உங்க மேல ஆய் போட்டுற போது. யோ நீங்க கிளம்புங்க. யோ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீயே. சார் ஒரு பாதுகாப்புக்கு சொன்னேன் சார், தப்பா? ஏயா அவனுங்களுக்கே இப்பத்தான் படிக்கணும்னு ஆசை வந்து போறானுங்க. அவனுக்கு எங்க உட்காந்து படிச்சான்னா ஆக மொத்தம் அவனுங்க நல்லா படிக்கணும், அவ்வளவுதான். ஆமா சார், படிச்சா போதும் சார். அவனுங்களை இப்படி பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். எப்படியாவது அவனுங்களை ரெடி பண்ணிடுங்க சார். என்னையா அவனு? அவனுங்க படிக்கிறதுக்கு ஏதாவது கரெக்டான வழியை கண்டுபிடிங்க சார். புக்கோ புரட்டி படிக்கிறதா கரெக்டான வழி? அது ஓகே சார், உங்க டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனுங்க ஈஸியா படிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிங்க சார். சார் இந்த ஸ்கூலே மூக்கு மேல விரல வச்சு ஆச்சரியப்படுற மாதிரி அவங்கள மாத்தணும் சார். ஏன் சார் எப்படி முரண மாதிரி இருந்தனுங்களே முயல் மாதிரி மாத்திட்டீங்க? அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க உங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும்? ஏதாவது மந்திரம் கந்திரம் வச்சுட்டு இருப்பீங்க, போட்டு பாருங்க. போட்டுருவான். நிஜமாவா சார்? என்ன மந்திரம் சார் அது? சொன்னா புரியாதியா? போயிட்டு வந்து பாரு. சரி சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏய் என்ன பாதி பசங்களை காணா? சார் குருகுலத்துல இருந்து சாமிங்க எல்லாம் வந்திருக்காங்க சார். என்ன விஷயம்? ஏதோ கிளாஸ் எடுக்கறாங்க சார். என்ன கிளாஸா? எப்படி நல்லா படிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கற கிளாஸ் சார். ஓ செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸா? நீங்க யாரும் போலையா? இல்ல சார், இஷ்டப்பட்டவங்க மட்டும் வர சொன்னாங்க சார்.
ஓ, அப்ப நல்லா படிக்காதவங்க பூரா எப்படி நல்லா படிக்கிறதுன்னு கத்துக்கிற போயிருக்காங்க. மெத்த படிச்ச மேதையெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைன்ட்டு இங்கேயே இருக்கீங்க, அப்படித்தானே? சயின்ஸ் கிளாஸை கட்டடிக்க சான்ஸ் கிடைச்ச உடனே எல்லாருமே ஓடிட்டானுங்களா? அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை. ரேசனி, என் கிளாஸ் ஜாலியா இருக்கா? ஆமா சார், சிரிப்பு சிரிப்பு ஆவாது சார். வா குருவே. என்ன சார், பசங்களாம் உங்களை ஒரு விவேக் வடிவேல் ரஞ்சிக்கு பேசுறாங்க போல. ஆமையா, ஏற்கனவே அவங்க கிண்டல் பண்றது பத்தாதுன்னு நீ வேற அவங்களுக்கு பாயிண்ட் எடுத்து கொடு. சரி, எல்லாருமே நேற்று கொடுத்த வீட்டு பாடத்தை முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? யாரெல்லாம் முடிக்கல? முடிக்காதவங்க தான் சார் குருகுலம் கிளாஸ்க்கு போயிருக்காங்க. ஓ, இப்ப புரிஞ்சிருச்சு. ஏய் ஏய் ஏய், ஏண்டா இப்பதான் என்னமோ வேப்ப மரத்துக்கடியில் உட்காந்து படிக்க போறேன்னு போனீங்க, படிக்கலையா? ஏண்டா? நீங்க குருவி கிட்ட பேசியிருந்தது நாங்க கேட்டோம் சார். என்ன கேட்ட? நாங்கெல்லாம் படிச்சு ஏதோ மந்திரம் சொல்றேன் நீங்களே, அதுக்குதான் ஓடி வந்துட்டோம். சார், என்ன மாதிரியே என்னன்னு தெரிஞ்சதுக்காக பசங்களும் ஆர்வமா இருக்கிறானு சார். அது என்ன மந்திரம்னு சொல்லுங்க சார். என்ன சார் அது? உட்காரு சொல்றேன். அது ஒன்றும் மாயம் இல்லை, மந்திரமும் இல்லை. என் கிளாஸ் சீரியஸா இல்லை, சிரிப்பா இருக்குன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். நாளைக்கு உங்க எல்லாருக்கும் நான் கிளாஸ் எடுக்க போறதில்ல. நீங்களுமா சார்? ஏய், இது அது இல்லடா. நாளைக்கு கிளாஸ் எடுக்க போறது நீங்க ஒவ்வொருத்தரும் தான். என்ன பாக்குறீங்க? ஆளுக்கு ஒரு சாப்டர் நீங்க வந்து நின்று எடுக்கணும். நான் வந்து உங்க பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு நீங்க எப்படி கிளாஸ் எடுக்க போறீங்கன்னு பார்க்க போறேன். என்னோட மற்றவங்களும் கூட உட்காந்து கவனிக்கணும். என்ன, சரியா? எந்த பாடம் எடுக்கணும் சார்? உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்ல இருந்து ஒரே ஒரு சாப்டர், ஒரு சாப்டர் கூட வேணாம், ஒரே ஒரு பேரா எடுங்க போதும். சரியா? எஸ் சார். என்ன சத்தம் கம்மியா இருக்கு? வெரி குட். நீங்க என்ன பாடம் எடுக்க போறீங்களோ அதை நல்லா இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. நாளைக்கு தைரியமா வந்து பாடம் எடுங்க. சரியா? சரி, எல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஏன் சார், இங்க வாங்க சார். என்னையா? இங்க வாங்க சார். என்னன்னு சொல்லியா? ஏன் சார், நீங்க ஏதாவது பசங்களுக்கு புதுசா பாடம் எடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க என்னமோ பசங்களை பாடம் எடுக்க சொல்றீங்க. யோ, இது ஒரு டெக்னிக் தாயா. புரியலையே. இப்ப படிக்கிறவங்கள விட சொல்லி கொடுக்குறவங்களுக்கு தான் பாடம் மனசுல பதியும். ஏன்னு சொல்லு. ஏன் சார்? திரும்ப திரும்ப அதை சொல்லி கொடுக்குறப்ப அவங்க மனசுல ஆழமா பதியும். பசங்க திரும்ப திரும்ப கிளாஸ் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்றப்ப அவங்களுக்கு அது தெளிவா புரியும். ஏன் சார், நீங்க தொண்டை தண்ணி வத்த வத்த பாடம் ஏத்தாலே அவங்களுக்கு புரியாது, அப்புறம் எப்படி சார்? யோ, அவங்க தொண்டை தண்ணி வத்த வத்த சொல்லி கொடுக்கணும்ல, அப்ப அவங்களுக்கு புரிஞ்சுதானே ஆகணும். இது உனக்கு புரியுதா? ஒன்னும் புரியல சார். நாளைக்கு பாரு, புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். சிட் டவுன். நேற்று நான் சொன்ன மாதிரியே நீ கிளாஸ் எடுக்க போகிறது நான் இல்லை, நீங்கள் தான். சரி, எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? யாரு முதல்ல கிளாஸ் எடுக்க போகிறது? என்னடா பயந்துக்கிட்டு நீ தான் கடைசியில் கிளாஸ் எடுப்பேன்னு பார்த்தா தைரியமா முதல்ல எடுக்கிறேன்னு சொல்ற? படிச்சதெல்லாம் மறந்துட்டுக்குள்ள சீக்கிரமா எடுத்துறேன் சார். ஓ, உனக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? சரி, என்ன சப்ஜெக்ட் எடுக்க போற? சயின்ஸ் சார். இப்ப கைபாம்பு தான் இந்த கிளாஸோட சயின்ஸ் டீச்சர். என்ன ஸ்டூடெண்ட் நினைச்சுக்க, சரியா? சரி, வந்து பாடம் எடு பாப்போம். ஏய் ஏய் ஏய், என்னடா கிளாஸ் எடுக்க சொன்ன வெளில வரா? வருவா சார். ஓ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார், நீங்களும் ஸ்டூடண்ட் தானே சார்? எழுதுறீங்க சார், சயின்ஸ் வாத்தியார் வந்துட்டாரு.
சிட் டவுன் சில்ட்ரன்ஸ். இப்ப நாம சயின்ஸ் கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டேய் கைபாமே, என்ன அங்க சத்தம்? ஓ டேய் பொத வாங்க போறடா நீங்க. உன்னை கிளாஸ் எடுறான்டா, இவன் பாரு மிமிக்ரி பண்ணிட்டு இருக்கான். நீங்க தான் சார் சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னு சொன்னீங்க. டேய் ஒழுங்கா உன் குரல்ல பாட தெரிறா. பகல்ல மரத்துக்குள்ள படுத்தா நல்லது, ராத்திரில மரத்துக்குள்ள படுத்தா நல்லது இல்லைன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க? ராத்திரி மரத்துல போய் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பகல்ல மரம் ஆக்சிஜனை வெளியே விடும், ராத்திரில காரு. டேய் அது கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடும். ஆமா அதத்தான் வெளியே விடும். ஏன் மரம் பகல் ஆக்சிஜனை வெளியே விடுதுன்னா அது இல்ல இணைச்சேர்க்கை நடைபெறுகிறது. அதுக்கு பேர் ஒளிச்சேர்க்கடா. ஆமா அதான் நடைபெறுது. எது? இப்ப நீங்க சொன்னீங்களே சார், அதான். அதான்டா. எதுடா? ஒளிச்சேர்க்கை. ஆமா டேய் அது என்னான்னு விளக்கமா சொல்லுங்க கைப்பாம் சார். அதாவது தாவரங்கள் இலையில் இருக்கும் பச்சை நிறத்தின் உதவியோடு சூரிய ஒளி, தண்ணீர், அப்புறம் காத்துல இருக்கிற கெட்ட காத்து. டேய் கார்பன் டை ஆக்சைடுடா. ஆமா தண்ணீர், பச்சையும், சூரியன், சூரிய ஒளி, கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் சேர்ந்து உணவு தயாரிச்சு இலையில சேர்த்து வைக்கும் சார். உணவுண்டா அதுக்கு பேர் இல்லையா? இருக்குது சார். என்னது? உங்க பேரு மாதிரியே வரும் சார். என் பேரு மாதிரியேவா? ஆமா சார். ஸ்டார் சார். அவ்வளவுதான் சார் ஒழிச்சே இருக்கே. சூப்பர். அடுத்து யாரு? நீ என்ன எடுக்க போற? சார் தமிழ் சார் கையில பெரம் வச்சிருக்கான் பாருங்க. சரி என்ன எடுக்க போற? குரல் சார். அதுக்கு எதுக்குடா ஓம் குரல் இப்படி நடக்குது? ஆமா சார். இல்ல சார். சரி எடு. திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர். ஈஸியான மேட்டரா எடுத்துட்டான் சார். ஆமால திருவள்ளுவர் திருக்குறள் திருண்டு வர்றதுனால ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி. அதானே? சொல்றத கவனிக்கிறீங்களா? சரிங்க தமிழையா நீங்க எடுங்க. திருவள்ளுவர் மனைவி பெயர் வாசுகி. அவர் வாழ்ந்த இடம் சென்னை அருகில் உள்ள திருப்பூர். இல்ல சார் மயிலாப்பூர். திருக்குறள் மொத்தம் 133 அதிகாரம் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்திற்கு 10 குறள் என மொத்தம் கூட ஒரு சைபர் மட்டும் சேர்த்துக்கோடா. 1330 குறள் உள்ளது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இதன் பொருள் நம்மை படைத்த ஆண்டவனால் முடியாத காரியத்தில் கூட நம் உடலை வருத்தி கடுமையாக முயற்சி செய்தால் நிச்சயம் வெற்றி அடையலாம். அவ்வளவுதான். அடுத்து சார். வெண்ணிலா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமே, நீ உக்காரு. நெக்ஸ்ட் என்ன சார்?
எல்லாரும் சூப்பரா பாடம் எடுத்தீங்க. நல்லா பாடம் எடுத்தவங்க எல்லாருக்கும் என்னோட கிளாப்ஸ். என்ன சார் 1ஆம் தேதி ஆனா சினிமா புது சட்டைன்னு வைலண்டா இருப்பீங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்கியும் சைலண்டா இருக்கிறீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கியா? என்ன கஷ்டம்? நிறைய கடன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கியா? ஏன் சார் உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? உங்களை நம்பி பணம் கொடுத்த எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தானே சார் கஷ்டம். இருந்தாலும் உறுத்துது இல்ல சார். என்ன சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? 1ஆம் தேதியே என் வட்டியெல்லாம் குத்து என்ன ஷாக் ஆக்கிடாதீங்க சார். பாத்தியா, நீ கூட என்ன கிண்டல் பண்ற பாத்தியா? சார் கிண்டல் இல்ல சார், சீரியஸா தான் சொல்றேன். ஜபார், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள். ஐயோ அடுத்த மாசம் தரேன் நீங்க. இப்ப என்னடான்னா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள்னு விரல தூக்கி எங்கேயோ காட்டுறீங்க. ஒரு நாள்னா அடுத்த மாசமா இருக்கலாம், இல்ல அடுத்தடுத்த மாசமா கூட இருக்கலாம். அடுத்த மாசம் தரேன்னா அடுத்த மாசம் தந்துடணும் சார். நீங்க விரல தூக்கி காமிக்கிறத பார்த்தா 5-6 வருஷம் ஆகுற மாதிரி தெரியுது. உங்க ரிட்டையர்மெண்ட் காசுல தான் திருப்பி தருவீங்க போல. நம்பிக்கையோட இருக்க. என்னங்க சார், என்ன கலாட்டா? குருவி என்ன சொல்றாரு? குருவி கொடுத்த பணத்தை திருப்பி கேக்குறான்பா. சார் என்ன சார் ரொம்ப அநியாயமாவில் இருக்கு. ஏன் சார், என்ன சார் நீங்க இந்த பக்கம் சென்ட்டீங்களா? ஸ்டாலின், ஏற்கனவே நான் கொஞ்சம் பணம் கொடுத்துருக்கேன். சார் அது வட்டி பணம் சார். ஸ்டாலின், இந்த வட்டி விஷயத்தை பத்தி அரசாங்கம் ஏதோ திட்டம்லாம் வச்சிருக்காங்களே, என்னது? சார் இந்த கந்து வெட்டிக்காரங்க எல்லாம் முடிச்சு 5 வருஷம் உள்ள ஓட சொல்லிருக்காங்க சார். ஐயோ நல்ல மேட்டர் தான்ப்பா. அந்த சட்டம் மட்டும் உடனே அமூலாச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான நபரை ஒரு 5 வருஷம் உள்ள அனுப்பிடலாம். யார் யாது ஸ்கூலுக்குள்ள பைக்ல வந்து ஒருத்தர் இறங்குறான்? தெரியல சார். தெரியலையா? போய் பாரு. யாரு சார்? தெரியலையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் அவன்? இசக்கியோட மாமா சார். அவனுக்கு என்ன? இல்ல இசக்கிய அவசரமா வீட்டுக்கு கூட்டின்னு போனோமா சார். அவன் என்ன நினைச்சிருக்கான்? இது என்ன பார்க்கா பீச்சா? அவன் இஷ்டத்துக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு அப்படிலாம் அனுப்ப முடியாது. அது இல்ல சார், இசக்கியோட அப்பா. இசைக்கோட அப்பா கும்பா அவன் ஸ்கூல்ல வந்து கலாட்டெல்லாம் பண்ணிட்டு போனான். அவன் பேரை சொன்னா நாங்க எல்லாம் பயந்துருவோமா? அனுப்ப முடியாதுயா. யோ அனுப்ப முடியாது, போயா. சார் சார் இசக்கியோட அப்பா. யோ இசைக்கோ. யோ இசைக்கோட அப்பாவுக்கு என்ன முழுங்காம சொல்லியா? இசக்கியோட அப்பா இறந்துட்டாராம் சார். என்னைய சொல்ற? ஆமா சார், திருநெல்வேலி ரோட்ல போறப்போ லாரிக்காரன் அஷ்டானம் சார். அதுக்காக தான் சார் இசைக்கு போன கூட்டின்னு போறதுக்காக வந்துக்கிறாரு சார். எப்படி சார் இந்த விஷயத்த அந்த பொண்ணுகிட்ட சொல்றது? ஸ்டாலின், நீங்க தான் எப்படியாவது ஆறுதல் சொல்லி அந்த புள்ளைய அனுப்பிச்சு வைக்கணும். அவன் மூஞ்சியை பார்த்து சொல்ற தைரியம் எனக்கு இல்லை சார். இல்ல ஸ்டாலின், நீங்க தான் அவர்கிட்ட பேசணும். நீ போய் டப்பாச கூட்டிட்டு வா. சரிங்க சார். வாங்க ஸ்டாலின், அவர்கிட்ட விசாரிப்போம். குருவி என்ன எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்ல. வா சொல்லுவாங்க சார். நீ வீட்டுக்கு கிளம்புப்பா. ஏன் சார்? வாமா போலாம். சார் நான் எந்த தப்பும் பண்ணலையே சார், என்னன்னு சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லைப்பா, உன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, நீ கிளம்பு. என்ன சார் ஆச்சு? மாமா ஏன் மாமா அழுவுற? அப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சா? சார் நீங்களாவது சொல்லுங்க சார். எசகி, அப்பா நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாருமா.